கிண்டலடிப்பாராம் நம்பியார். இப்படி திரையில் எதிரும் புதிருமாக இருந்த எம்ஜிஆரும் நம்பியாரும் நிஜத்தில் நல்ல நண்பர்களாக திகழ்ந்தார்கள். எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் நம்பியார் வீட்டில்தான் எடுப்பாராம் எம்ஜிஆர். நம்பியார் வீட்டில் நடக்கும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எம்ஜிஆர் இல்லாமல் நடந்தது இல்லையாம். குறிப்பாக நம்பியாரின் கல்யாணத்தில் நம்பியாருக்கு மாப்பிள்ளை தோழனாக இருந்தவர்தான் எம்ஜிஆர். ஆரம்ப நாட்களில் தனக்கு ஹீரோ வேஷத்தை வேண்டாம் என்று சொல்லி அதற்கு பொருத்தமானவர் எம்ஜிஆர் தான் என்று அவருக்கு வழிவிட்டவர்தான் நம்பியார். கஷ்டப்படும் காலத்திலேயே அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். திரையில் நம்பியாரை பார்த்ததும், வந்துட்டாண்டா படுபாவி, டே எங்க தலைவர் மேலே கையை வச்ச அவ்வளவுதான் என்று ரசிகர்கள் கத்துவார்களாம். நம்பியார் எம்ஜிஆரிடம் இப்படி சொல்லுவாராம், ராமச்சந்திரா, ரசிகர்கள் என்னை திட்ட உனக்கு புகழ் கூடிக்கொண்டே போகுது. ஒரு நண்பனாக எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா என்று. அதை கேட்ட மக்கள் திலகம் ஆனந்தத்தில் நம்பியாரை கட்டி கொள்வாராம். நம்பியாரோ தீவிர ஐயப்ப பக்தர், எம்ஜிஆரோ நாத்திகர். ஆனால் மதம் அவர்கள் நட்பில் எந்த கலங்கமும் ஏற்படுத்தவில்லை. எம்ஜிஆர் இறந்தபோது தமிழ்நாடே அவருக்காக அழுதபோது நம்பியார் 2 நாள் யாருடனும் பேசாமலும் உணவு உண்ணாமலும் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய உயிர் நண்பனை இழந்துட்டேனே என்று தன் மனைவியிடம் சொல்லி அழுதிருக்கிறார். தற்போதுள்ள திரைத்துறையில் இது போன்ற நண்பர்களை பார்ப்பது அரிது. காலம் சில நல்ல மனிதர்களை நம்மிடமிருந்து பிரித்து அழைத்து சென்று விடுகிறது. ஆனால் அவர்கள் நினைவுகளை நம்மிடமிருந்து யாரும் எடுத்து சென்று விட முடியாது. புரட்சி நடிகர் மறைந்து சுமார் 40 வருடங்கள் ஆனாலும் அவருடைய புகழும் பெயரும் இன்னும் ரசிகர்கள் மனங்களில் இருப்பது மிகவும் வியப்புக்குரியதாக இருக்கிறது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ற வாலியின் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் நமது பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர்.